அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல ப்ரௌனி பிரைஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு 1/2 kg ப்ரௌனிக்கு எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதியாச்சு. இப்போ அன்சால்டட் பட்டர் நம்மளோட ரெசிபியில் 85 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அமுல் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அமுல் பட்டர் 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 65 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ 65 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 கிராமோட ரேட் கிடைச்சிரும். 1 கிராமோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 65 டிவைடட் பை 100 உங்களுக்கு 0.65. நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? 85 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ இதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பாருங்கள். 0.65 இன்ட்டு 85னா 55.25 வரும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சாக்லேட் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு காம்பவுண்ட் சாக்லேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ ட்ராப் ஆகிறது கிடையாது. அதனால் நம்ம அரவுண்டாக ஒரு 500 கிராம்ஸை 220ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது 220 ருபீஸ் டிவைடட் பை 500 போட்டிங்கன்னா 1 கிராம் ஆஃப் சாக்லேட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் 0.44. அந்த 0.44ஓட நீங்கள் 150யை மல்டிப்ளை பண்ணுங்கள். 150 கிராம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 150 66 ருபீஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு சுகர் நான் பாரிஷ் ஒயிட் சுகர் அந்த பிராண்டில் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் 50 ருபீஸ், சம்டைம்ஸ் 55 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் 55 ருபீஸ்ன்னு கால்குலேட் பண்ணிக்கிறேன். 1 kg 55 டிவைடட் பை 1000. 1 kg இல்லைங்களா? 1 கிராம் ரேட் எடுக்கணும்னா 55 டிவைடட் பை 1000 நீங்கள் போடணும். 1000 போட்டிங்கன்னா 0.055 வரும். இன்ட்டு 120 6.6 வரும். நம்ம 7 ருபீஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது எக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் 6 ருபீஸ்க்கு கிடைக்கும், சம்டைம்ஸ் 7, சம்டைம்ஸ் 8. உங்களுக்கு அந்த சீசன் பொறுத்து மாறும். ஸோ நான் 8 ருபீஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக வாங்கும்போது எனக்கு 8 ருபீஸ்க்கு தான் எக் கிடச்சிது. ஸோ 2 எக்கு 16 ருபீஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து மைதா நான் யூஸ் பண்ணுறது நாகா மைதா. ஸோ எனக்கு 1 kg 90 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ 90 டிவைடட் பை 1000 0.09 இன்ட்டு 85 கிராம்ஸ் உங்களுக்கு 7.65 கிடைக்கும். நீங்கள் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 8 போட்டுக்கோங்க. இப்போ கொக்கோ பவுடர் ஒவ்வொரு பிராண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டில் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுற பிராண்டோட ரேட் எனக்கு 225 கிராம்ஸ் 300 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன். ஓகேங்களா? அப்போது 300 டிவைடட் பை 225 போட்டோம்னா உங்களுக்கு 1 கிராமோட ரேட் கிடச்சிரும். தட் இஸ் 1.3. அந்த 1.3 இன்ட்டு 15 உங்களுக்கு 20 ருபீஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் உங்களுக்கு இன்னொரு அரவுண்ட் ஒரு 3 ருபீஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட்டர் பேப்பர் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ப்ரௌனி செய்வோம். அப்போது அது ஒரு 5 ருபீஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ரேட் ஏறும், ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அது ஒரு 5 ருபீஸ். இப்போது எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ் ஓடிஜிக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் டபுள் பாயிலிங்க்கு வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ரெண்டுத்தையும் சேர்த்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 30 ருபீஸ் நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 25லேருந்து 50 ருபீஸ்க்குள்ளே வரும். நான் இங்கே 13 நான் கணக்கு எடுத்துக்கிறேன். பேக்கேஜிங் காஸ்ட் நீங்கள் என்ன மாதிரி பேக்கேஜிங் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். உங்களுக்கு லோ காஸ்ட் பேக்கேஜிங் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 10 ருபீஸில் நீங்கள் முடிக்கலாம் பேக்கேஜிங் காஸ்ட்டு. இதே மீடியம் பேக்கேஜிங்னா 20 ருபீஸ். ரிச் பேக்கேஜிங் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 30 ருபீஸ் கிட்ட போகும். அப்போது நான் இங்கே ஒரு மீடியம் பேக்கேஜுக்கான ப்ரைஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் பேக்கேஜிங் என்ன பேக்கேஜிங் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதோட ப்ரைஸை நீங்கள் அப்படியே இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேபர் சார்ஜ். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ப்ரௌனி செய்கிறதுக்கு ப்ரௌனி அந்த பீட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து கட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1 hour டைம் எடுக்கிறோம்னா நமக்கான லேபர் சார்ஜ் நீங்கள் 25லேருந்து 50 ருபீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு
30 rupees இதுக்கு கணக்கு போடுறேன். இப்போ இது எல்லாமே காஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதில் வந்து நான் கொரியர் சார்ஜஸ் நான் இன்க்ளூட் பண்ணலை. நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் கொரியர் சார்ஜஸ் இன்க்ளூட் பண்ணி. இப்போ இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 260.25 வரும். ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது? யூஸ்வலாக 30லேருந்து 60% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் ப்ரைஸ் வைப்போம். அப்போது நீங்கள் என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கிறீங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ ரேட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த 30லேருந்து 60% எல்லாமே எவ்வளோ ரேட் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நமக்கு வந்து 260.25 வந்துச்சு. ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 260 வந்துச்சு. இதில் ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலை. அதை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண எல்லா காஸ்ட்டோடையும் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 30% ப்ராஃபிட் வச்சோம் அப்படின்னா 260.25 இன்ட்டு 1.3. இந்த 1.3ங்கிறது என்னென்னா மார்க்அப் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ 260.25 இன்ட்டு 1.3 அப்போ உங்களுக்கு அரவுண்ட் 338 வருது இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு 340 எடுத்துக்கலாம். நீங்கள் 30% ப்ராஃபிட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனியோட ரேட் வந்து 340 rupees வரும். ஓகேங்களா? இதே வந்து 40% ப்ராஃபிட்க்கு என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கரெக்டாக உங்களுக்கு 364 வருது. நம்ம 365ன்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா 317 கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் 365ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 50% ப்ராஃபிட். கரெக்டாக உங்களுக்கு 390.375 வருது. நான் 319 ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க 390.375 வருதுங்களா? ஸோ நான் 319 ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 60% ப்ராஃபிட்டுக்கு எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துடலாம். $416 நம்ம 420 ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு சில ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து முன்ன பின்ன வரும். அதனால நான் 420ங்கிறத ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனியில் எவ்வளோ ரேஞ்சுக்கு நம்ம 1/2 kg ப்ரௌனியாக சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் போட்டு காட்டின கேல்குலேஷனும் ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கு தான். இப்போ அது வந்து நீங்கள் ஒரு 400லேருந்து 480 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் கிளாசிக் ஃபஜ்ஜி ப்ரௌனி. நெக்ஸ்ட் வால்நட் ப்ரௌனி. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுறது அந்த வால்நட்டோட காஸ்ட் நமக்கு ஆட் ஆகும். ஸோ 500லேருந்து 560 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அடுத்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி 480லேருந்து 550 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ட்ரிபிள் சாக்லேட் வந்து 550லேருந்து 620. நெக்ஸ்ட் ஓரியோ வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 420லேருந்து 480 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப் ப்ரௌனி வந்து 440லேருந்து 500. நீங்கள் என்ன சாக்கோ சிப் யூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கு. கொவச்சோ பேஸ்டு சாக்கோ சிப் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை காம்பவுண்ட் பேஸ்ட் சாக்கோ சிப் யூஸ் பண்ணுறீங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரேட் வந்து டிஃபர் ஆகுறது. நெட்டல்லா ப்ரௌனி வந்து 600 to 700. இப்போ ஆக்சுவலி நீங்கள் ஆன்லைனில் ஒரு சில வெப்சைட்ஸ் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நட்டல்லா ப்ரௌனியோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 750 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 600 to 700 ரேஞ்ச் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பீனட் பட்டர் ப்ரௌனி வந்து 550 to 600 ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் வெல்வெட் 530 to 600. அதே மாதிரி பிஸ்காஃப் ப்ரௌனி வந்து 600 to 680. இது வந்து நான் 1/2 kgக்கு உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேரி ஆகலாம். உங்களோட ஏரியாவில் ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எப்படி வருது, நீங்கள் எங்கே ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸஸ் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நான் ஒரு காமனாக ஒரு ப்ரைஸ் நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணணும் ஒரு ப்ரௌனிக்கு 1/2 kg ப்ரௌனி நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு எப்படி
ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணணும். என்ன ரேஞ்ச்குள்ளே வருங்கிறத ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்ததாக சிங்கிள் பீஸ் ப்ரௌனி ஒன்று நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 50 grams to 100 gram ஒரு சிங்கிள் பீஸ் 50லேருந்து 100க்குள்ளே வேயாச்சுன்னா என்ன ரேஞ்சஸ்க்குள்ளே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். கிளாசிக் ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து 60 to 80, வால்நட் வந்து 80 to 120, ஓரியோ ப்ரௌனி வந்து 80 to 120, டபுள் சாக்லேட் ப்ரௌனி வந்து 80 to 100, ட்ரிபிள் சாக்லேட் 90 to 140, சாக்கோ சிப் ப்ரௌனி 70 to 100, நட்டல்லா ப்ரௌனி 110 to 150, பீனட் பட்டர் ப்ரௌனி 100 to 120, ரெட் வெல்வெட் ப்ரௌனி 100 to 140, பிஸ்காஃப் ப்ரௌனி 120 to 160. இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் லிஸ்ட்டு. நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேனோ, என்ன பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஒரு சிலர் வேறு பிராண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அதோட ரேட் வந்து டிஃபர் ஆகும். அந்த ரேட்டை வந்து நீங்கள் இதை ஒரு பேஸ் கேல்குலேஷனாக வச்சுட்டு அந்த ரேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இதை போட்டுக்கலாம். இந்த கேல்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டார்க் காம்பவுண்ட் வச்சு ப்ரௌனி பண்ணுறதுக்கான ஒரு ப்ரௌனி ப்ரைஸ் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். இதே பண்ணி கவர்ச்சர் சாக்லேட் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இங்கே சாக்லேட்டோட ரேட் வந்து கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். நம்ம டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போதே நமக்கு 66 rupees வருதுன்னா உங்களுக்கு கவர்ச்சர் யூஸ் பண்ணும்போது இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த கேல்குலேஷன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இது எங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.